ஹாய் மக்களே, இன்றைக்கி சீரக சம்பா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணினாலே எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான். ஸோ குயிக்காக ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. பேச்சுலர்ஸ் எல்லாருக்குமே ஒன் பாட் பிரியாணி மாதிரி சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ வாங்க ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மசாலா, பிரியாணிக்கு தேவையான மசாலா. நான் 3 ஆனியன் சின்ன சின்னதாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2 தக்காளி குட்டி குட்டியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா புதினா, அதுக்கப்புறமா 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சு அதுக்கு மசாலாஸ் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு, சிக்கன் மசாலா பவுடர் போட்டு நான் இது பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சீரக சம்பா ரைஸ், அது பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். இந்த சீரக சம்பா ரைஸ் தான் நான் வாங்குகிறேன். ஸோ செம்மையாக இருக்கும் சீரக சம்பா ரைஸு. ஸோ நீங்கள் வேணால் இந்த பேக்கெட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. வாங்க சீக்கிரமாக ஒரு பிரியாணி செய்யலாம் வாங்க. அப்புறம் பிரியாணி செய்யும்போது 65 இல்லைன்னா எப்படி? அதனால் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து நான் வாஷ் பண்ணி நல்லா வச்சு சிக்கன் மசாலா பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு லைட்டாக ஆட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ ஃப்ரிட்ஜில் நீங்கள் 20 மினிட்ஸ் வைக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் 65 நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் வரும். வாங்க ரெசிபிக்கு போகலாம். பேன் நல்லா சூடானதும் உங்களுக்கு தேவையான கடலெண்ணெயை ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது சூடானதும் நம்ம சேர்த்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், க்ரீன் சில்லி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணணும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம கலந்து வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணுங்கள். ஸோ சிக்கனை ஆட் பண்ணவுடனே அதுக்கு மேலேயே புதினாவையும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணலாம். மசாலாஸ் பார்த்திங்கன்னா நான் என்னென்ன எடுத்துருக்கேன்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு. நான் பார்த்திங்கன்னா எப்போவுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கல் உப்பு தான் உங்களுக்கு டிஷ்க்கு எப்போவுமே டேஸ்ட் கொடுக்கும். மசாலாஸ்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் தயிர் ஆட் பண்ணணும். தயிர் தாங்க மெயினே பிரியாணிக்கு. ஸோ தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கிளாஸில் எடுத்துருக்கீங்களோ அந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ரைஸ் எந்த கிளாஸில் எடுத்துருக்கீங்களோ அந்த கிளாஸ் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ நான் இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். எயிட் to 10 மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை ஆட் பண்ணிடலாம். ரைஸும் வாட்டரும் இந்த மாதிரி ஈக்குவலாக வரும்போது ஒரு 1/2 லெமனை இப்படி ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நல்லா இப்போ கலரி விட்டுட்டு நீங்கள் குக்கர் போட்டு மூடிடலாம். ப்ரெஷர் வந்ததும் விசில் போட்டுட்டு கரெக்டாக 8 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிவிடுங்க. 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் 10 மினிட்ஸ் தம்மில் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சுட சுட பிரியாணி ரெடி ஆகிடும்.